Watch full episodes on Jio Hotstar. அடேங்கப்பா, இப்படி ஒரு அக்வேரியம் நம்ம ஃபுட்ஃபுரி நகர்ல முதல் முறையா வந்திருக்கு. ஆமா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த அக்வாரியம்ல பல 100 வகையான ஃபிஷ் எல்லாம் இருக்காம். சீக்கிரம் போலாம்ப்பா, இல்லனா கூட்டம் அதிகமாயிட போகுது. சீக்கிரம் வா. வா வா போலாம். ஆண்டி, என்னோட பால். அப்பா, என்னோட பட்டி. Hey, the name is சிங்கம். அக்வேரியம்க்கு டிக்கெட் வாங்குறவங்க எல்லாரும் லைன்ல போங்க. எந்த நெரிசலும் இருக்க கூடாது. கூடாது 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 கூடாது. எந்த நெரிசலும் இருக்க கூடாது. ஐயோமா. நில்லே. சார், காரை நிறுத்துங்க. அது அக்வாரியம் இடிச்சதுன்னா அது உடைஞ்சிடும். அப்புறம் இந்த ஷோ கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஐயோமா, மோட்டு பத்லு எங்க இருக்கீங்க? அந்த காரை தடுத்து நிறுத்துங்க. யாராவது வந்து காப்பாத்துங்களேன். என்னோட ஃப்ரெண்ட். இதோ இருக்கு உன்னோட பால். எங்கேயும் ஓடாம பாத்துக்கோ. இங்க பாரு தம்பி, நீ இந்த மாதிரி பால் பின்னாடி ரோட்ல எல்லாம் ஓடக்கூடாது செல்லம். ஆனா உங்களோட அக்வேரியம் கூட ரவுண்டா தானே இருக்கு. அதையும் பிடிச்சு வைங்க, இல்லனா ஃபிஷஸ் அதையும் எடுத்துட்டு ஓடி போயிட போகுது. பை பை. மோட்டோ பத்தலோ, தேங்க்யூ வெரி மச். நீங்க என்னோட அக்வாரியம் உடையாம காப்பாத்திட்டீங்க. நான் உங்க 2 பேருக்கும் வேலை கொடுத்து நீங்க எந்த தப்பு பண்ணல. காட்ஸ், இந்த காரை இங்க இருந்து உடனே எடுங்க, சீக்கிரம். சிங்கம் சார், நாங்க அப்ப கிளம்புறோம் சார். ஏன்னா எங்களுக்கு இந்த அக்வாரியம்ல கேர் டேக்கரா ஒரு வேலை கிடைச்சிருக்கு சார். கஜா கஜா மோட்டோ பாத்திரம், நீங்க 2 பேரும் மீன்களை கிட்ட இருந்து பாத்துக்க முடியும் இல்லையாப்பா? நீங்க 2 பேரும் என்கிட்ட முன்னாடியே கேர் டேக்கர் வேலை இருக்குன்னு சொல்லி இருந்தீங்கன்னா உங்க கூட சேர்ந்தும் நானும் இதே வேலையில சேர்ந்திருப்பேனையாப்பா. என்னோட எழுது வச்ச எஜபேரியன் சொல்லும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் அக்வாரியம் நான் பார்த்ததே இல்லையாப்பா. சகோதர சகோதரிகளே, தயாராயிருங்க. கடலுக்கு அடியில இருக்கிற உலகத்தை இப்ப உங்க கண்ணு முன்னாடி நீங்க பார்க்க போறீங்க. உற்சாகமா கை தட்டுங்க. மோட்டோ சீக்கிரமா வா. நாம இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீன்களுக்கு சாப்பாடும் போடணும்டா. இது வரைக்கும் நீங்க இவ்வளவு அழகான மீன்களை புத்தகங்கள்ல மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. என்ன அழகா இருக்கு. எஸ்.
நீங்க பார்க்க போறது டான்சிங் ஆக்டோபஸ். இப்போ அந்த ஷோ ஆரம்பமாக போகுது. வாவ் மம்மி, அங்க பாருங்க அந்த ஆக்டோபஸ் எவ்வளவு அழகா பிரேக் டான்ஸ் பண்ணுச்சுன்னு. உண்மைதான், இந்த ஷோ பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க்கையில துக்கமும் சந்தோஷமும் கலந்தது தாங்க. ஆனா வாழ்க்கைன்னா இதுதான் நேரம். இப்போ உங்க கண்ணு முன்னாடி வரப்போறது யாருன்னா கிரையிங் ஃபிஷ். என்ன யாராவது காப்பாத்துங்க, என்ன இங்கிருந்து காப்பாத்தி என் குடும்பத்தோட சேர்த்துடுங்க. ஐயோப்பா, இந்த ஃபிஷ்ஷோட குரல்ல எவ்வளோ வேதனை இருக்கு. அதிகமா இது ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது என்ன அங்க கொண்டு போய் சேர்த்துடுங்க, கெஞ்சி கேக்குறங்க. என்ன யாராவது காப்பாத்துங்க, என் குடும்பத்தோட தேங்க்யூ தேங்க்யூ. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஏய் குட்டி கோல்டு ஃபிஷ், நீ பார்க்க அழகா தான் இருக்க, அப்புறம் அழுது இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம். மக்கள் நிச்சயமா பார்த்து சந்தோஷப்படுவாங்க. என்ன சொன்னீங்க? நான் சந்தோஷமா அழுகிறேனா? அது என்னோட இதயத்தோட குரல் கண்ணீரா வெளியே சிந்திக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னோட குடும்பம், என்னோட நண்பர்கள்லாம் ஞாபகத்துக்கு வராங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்காக அழறதெல்லாம் கூட வித்ததான் இல்ல. சரி, நீ எங்க இருந்து வர? உன்னோட வீடு எங்க இருக்கு? நான் ஒண்ணு இந்த இடத்துக்கு என்னோட விருப்பத்தோட வரல, என்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க. உங்க மனுஷங்க மாதிரி எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க. என்னை தவிர நீர்வாழ் உயிரினங்கள் எக்கச்சக்கமா அந்த இடத்துல இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் ஆக்டோபஸ் குவீன். ஆக்டோபஸ் குவீனுக்கு எங்களோட தங்க நிறத்தை பார்த்தா எப்பவும் பிடிக்காது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என் குடும்பத்தை சேர்ந்த பல பேரை அவங்க தொடர்ந்து கைது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னோட அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாருமே அவங்களோட சிறையில தான் இருக்காங்க. என்னோட குடும்பம் மொத்தமும் இப்போ ஆக்டோபஸ் கையில தான் சிக்கிக்கிட்டு இருக்கு. போதுமா போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. அழுகைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய துக்கம் கூட தெரியாம போயிடுச்சு. அடே மோட்டோ, நீ அப்புறமா தேம்பி அழுதுக்கலாம். முதல்ல இந்த தங்கம் சொல்றது கொஞ்சம் கேளுடா. பத்துல உனக்கு தெரியும்ல, உனக்கே தெரியும் எனக்கு எவ்வளவு இலகன மனசுன்னு. இந்த தங்க குட்டியோட வாழ்க்கையில இவ்வளவு துக்கம் இருக்கா? அது கேட்க கேட்க எனக்கே தொண்டை அடைக்குது. தங்க குட்டி, அடுத்து என்னாச்சுன்னு சொல்லு, மேற்கொண்டு சொல்லு. நான் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா இந்த அக்வாரியம் முதலாளி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. என்னோட குடும்பத்தை நான் பார்த்தே ஆகணும். அவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னே தெரியல. பத்லு, நம்ம இந்த தங்கத்துக்கு எப்படியாவது உதவி பண்ணி ஆகணும்டா. அடே மோட்டோ, நீ கொஞ்சம் அழாம இருடா, என்னால தாங்க முடியல. இங்க பாரு தங்கம், நீ எதுக்கும் கவலைப்படாத. நானும் மோட்டோவும் சேர்ந்து உன்னோட குடும்பத்தை அந்த ஆக்டோபஸ் கிட்ட இருந்து நிச்சயமா காப்பாத்துவோம். நிஜமாவா? நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவி செய்வீங்களா? என் குடும்பத்தை ஆக்டோபஸ் கிட்ட இருந்து காப்பாத்துவீங்களா?
ரொம்ப சரியா சொன்ன தங்கம், சரியா சொன்ன. மோட்டு பத்லுவுக்கு ஒரே நாக்கு, ஒரே வாக்கு. இனிமே நமக்குள்ள இருக்க போகுது நல்ல நட்பு. ஆமா ஆமா, அவங்க உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. ப்ளீஸ் என்னையே உங்க கூட கூட்டிட்டு போங்க. நான் இது வரைக்கும் என்ன மாதிரி இருக்கிற எந்த ஆக்டோபஸையும் பார்த்ததே இல்ல. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இந்த அக்வேரியம்ல தான் இருக்கேன். இல்ல உன்னால எங்களால கூட்டு போக முடியாது. நாங்க எங்க ஃப்ரெண்டு தங்கத்துக்காக உதவி பண்ண போறோம். சும்மா ஊர் சுத்தி பார்க்க போறோம் நினைச்சியாப்பா? ப்ளீஸ் ப்ளீஸ் என்னையே கூட்டிட்டு போங்க. சரி சரி, ஓகே ஓகே. முக்கியமா எங்க போனாலும் நீ எங்க கூடயே தான் இருக்கணும். மோட்டோ, ஒன்னை வந்து நீ பிடிச்சிக்க, இன்னொன்னு நான் பிடிச்சிக்கிறேன். இங்க பாரு தங்கம், அப்புறம் ஆக்டோ ஜாக்சன், நீங்க 2 பேரும் இதுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டீங்க. வாங்க. அது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உங்க 2 பேரையும் நான் அக்வாரியம பாதுகாக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அத நீங்களே திருட முயற்சி பண்றீங்களா? என்ன முளைக்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல சார், இல்ல. திருடுறது எங்க வழக்கத்துல இல்லாத ஒரு பழக்கம். நாங்க தங்கத்துக்கு உதவி பண்றதுக்காக ஆக்டோபஸ் வேர்ல்ட் தேடி போய்கிட்டு இருக்கோம். இதோட அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கதான் இருக்காங்களாம். இதுக்கு அவங்க ஞாபகம் வந்துருச்சா? ஆக்டோபஸ் வேர்ல்டா? தங்கத்தோட அண்ணன் தங்கச்சியா? ரொம்ப சுவாரஸ்யமான கதையை தான் சொன்னேன். அதை எடுத்த இடத்துலயே வச்சுடு. இந்த கோல்டு ஃபிஷும் டான்சிங் ஆக்டோபஸும் தான் இன்னைக்கு என் ஷோவோட ஷோ ஸ்டாப்பர். அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் திருடி எஸ்கேப் ஆயிடலாம்னு பாக்குறீங்களா? சார் நான் சொல்றது உண்மை சார், நம்புங்க சார். ஏமா தங்க குட்டி பார்த்துட்டே இருக்கிய, உண்மையை சொல்லு. காட்ஸ், அந்த மோட்டு பத்துல கிட்ட இருந்தது வாங்குங்க. அப்படியே அவங்கள கேட்டுக்கு வெளியே கொண்டு போய் விடுங்க. மேனேஜர் சார், நீங்க எதுக்கும் கவலையே படாதீங்க. எங்களுக்கு வெளியே போறதுக்கான வழி நல்லாவே தெரியும். நாங்க அப்படியே போய்க்கிறோம் சார். பத்துல போலாம். மோட்டோ சொன்னா கேளு, அவங்க நம்மள கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள போறாங்கடா. அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. அவளை விட்டாதீங்க. மோட்டோ சிக்கிறாங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.